உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது புதிய வீடு தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த புதிய வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கன் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த புது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதி நகர் நியர் ஆவடி. அதாவது ஆவடியில் பாரதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த புது வீடு அமைஞ்சிருக்கு. லேண்ட் வித் பில்டிங் வந்து சிஎம்டி அப்ரூவ்டு. இது வந்து ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 30 ஃபீட் ரோடு. இது 30 ஃபீட் இல்லைனா 25 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக அந்த ரோட்டோட அகலம் வந்து இந்த ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வரைக்கும் இந்த அதிலேருந்து அப்படியே போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து லேக் பார்க்குக்கு அப்படியே மெயின் கேட்டுக்கு போயிடும். ஆவடியில் லேக் பார்க் மெயின் கேட்டுக்கிட்ட வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம். போஸ்ட்லாம் வந்துருச்சு. அந்த இருக்குது பாருங்கள், அந்த வீடு தாங்க. பக்கத்தில் இன்னொரு வீடு, அதுவும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஆள் வந்துட்டாங்க. இந்த வீடு வந்து நமக்கு விற்பனைக்கு இருக்குது. இந்த ப்ளூ கலர் இதில் இருக்குதுல்ல, அது வந்து நமக்கு விற்பனைக்கு இருக்குது. ஃப்ரண்டேஜ் ரோடெலாம் உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு. ரெண்டாவது வந்து இங்கே தண்ணி நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த எல்லாமே சுற்றி வீடு தாங்க. இந்த கேப்பு தாங்க உங்களுக்கு லேண்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வீடு தான். நான் சுற்றி வியூஸ் காமிச்சிட்றேன் பாருங்கள். சுற்றி வீடு தான், எல்லாமே சுற்றி வீடு தான். சும்மா ஒரு 50 மீட்டரில் எல்லாமே வீடுங்க தான் ஃபுல்லாக. இப்போ இதுலேயும் கூடி சீக்கிரம் வந்துடும் வீடுங்க, ஏகப்பட்ட வீடுங்க வந்துடும். ஏன்னா அந்த இங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல கட்ட போகிறாங்களாம். அப்படியே வீடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக 23 ஃபீட் குறைஞ்சது இது வந்து 23 ஃபீட் ரோடாவது இருக்கும் இந்த ரோடு. ஏன்னா இந்த போஸ்ட்லேருந்து இந்த கல் வரைக்கும் பார்த்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங்கில் வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டும் வீடுமே உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இருக்குல்ல, இந்த வீடு தாங்க. இன்னும் பெயிண்ட்டு ஒயிட் வாஷ் இன்னும் அடிக்கலை. ஏன்னா புது வீடு. இன்னும் 95% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5% வேலை தான் இருக்குது பார்த்துக்கங்க. பார்த்தீங்களா, அதே வீடு தான், அதே மாதிரி தான் அந்த வீடும். பார்த்தீங்களா, அந்த வீடும் அதே மாதிரி தான். உங்களுக்கு உள்ளே போய் பார்ப்போம் வீட்டை. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன கார் பார்க்கிங், சேஃப்டி கிரில் கேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ரோட்டு மட்டத்தில் வந்து ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டில் தான் ஏற்றி பில்டிங்கை கட்டியிருக்காங்க. எப்படி குறைஞ்சது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-3 அடி இருக்கும். அதிலிருந்து அது ஒரு 2 அடி இருக்கும். அது ஒரு 4 அடி ஹைட்டில் தான் மேலே வீடு கட்டியிருக்காங்க. வந்தோடனே இது இந்த வாஷ் பேஷன், இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் வைக்கிற ஒரு ரூம் மாதிரி, துணி துவைக்கிற ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கார் பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஹெபி லைன் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. பர்மா டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஃப்ரண்டில் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டெப்பில் ஒன்று உங்களுக்கு வந்து பர்மா டீக்வுட் டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா நிலக்கதவெல்லாம் அருமையாக இருக்குங்க. அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ஹாலுங்க. ஒயிட் வாஷு, அங்கங்கே லைட்டிங் ஃபிட்டிங், அதோட லைட்லாம் இருக்குது. லைட்லாம் தான் இந்த இருக்கு பாருங்கள். லைட்லாம் பண்ணிட்டாங்க. ஏரியா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வீடாக இருக்குது. நல்லா அருமையான ஒரு வீடு. பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. ஸ்பேஸாக இருக்குது. நல்ல ஸ்பேஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து பூஜை ரூம் மாதிரி கிழக்க பார்த்த ஸ்பேஸில் உங்களுக்கு பூஜை ரூம். இது ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ரூம்லேருந்து ஆரம்பிப்போம். அதான் மெயின் இல்லைங்களா. ஸோ ஒரு நல்லா டீக்குட் இது உட்டில் போடுறாங்க. இது மாதிரி பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து பூஜை ரூம் மாதிரி சின்ன ஒரு பூஜை ரூம். அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சன். இது கிழக்க பார்த்த ஸ்பேஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனு
நல்லா மேலே டைட் ஸ்வீட்ஸ் ஓட்டி மேலே கபோர்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்நாக் வைக்கிறதுலாம் உங்களுக்கு அற்புதமாக மேலே கபோர்டில் வைக்கிறதுலாம் உங்களுக்கு ஸ்டெப் பண்ணி விட்ற கபோர்டு இருக்குது, செல்ஃப் இருக்குது. நல்லா இருக்குது. கிச்சன் நல்லா அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்தோடனே ஹாலில் வந்தோடனே ஒரு காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே க்ளோஸ்அப் டைப் தான். இது ஜாமான்லாம் இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு வெஸ்டர்ன் மாடலில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் அந்த பாத்ரூம் தான். இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, அந்த காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஸாக இருக்குது. இந்த பெட்ரூம் நல்லா சரியான ஸ்பேஸாக இருக்குது. நல்ல பெரிய சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு விட்டு தான். டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே விட்டு தான். மெயின் டோர் டீ குட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, இது பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூமு. செல்ஃபு மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க, கீழே செல்ஃப் வச்சுருக்காங்க. இது வந்து அதாவது லேண்டு பார்த்தீங்கன்னா 30க்கு 35 மொத்தம் 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. லேண்டு வித் பில்டிங் வந்து சிஎம்டி அப்ரூவ்டு. ரெண்டாவது வந்து ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து சம்ப் இருக்குங்க. 8000 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து சம்ப் இருக்குது. அதான் இருக்கு பாருங்க, சம்ப் இருக்குது. ஒரு 7500 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தப்பல ஒரு 300 அடி போர் போட்டிருக்காங்க. ரெண்டாவது 1.5 ஹெச்பி மோட்டார் தான் போட்டிருக்காங்க போருக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பர்மா தேக்கி விட்டுதாங்க. டோரு பார்த்தீங்களா, விண்டோ டோரு எல்லாமே வந்து ஒரிஜினல் பர்மா டீ விட்டுலாம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இது வந்து மேலே டபுள் சார்ஜ் வெர்ஃபிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் லெவல்லேருந்து வீடு வந்து ஒரு 5 ஃபீட் மேலே தான். நான் சொன்ன மாதிரி 5 ஃபீட் மேலே தான் இருக்குங்க. மேலே மாடியில் போய் பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக ஆவடி வந்து ஒரு கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் ஆவடி, கரெக்டாக 1 கிலோமீட்டரில் ஆவடி. நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. 100% வாஸ்து தாங்க கட்டியிருக்காங்க. இன்னும் வீடு வேலைகள் இருக்குது. 100% வாஸ்து தான் கட்டியிருக்காங்க. மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும். பார்த்தீங்களா, அந்த டவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பூந்தமல்லி ஹைவே ரோடு. பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இதில் போய்ட்டு அப்படியே போனீங்கன்னா அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்கா, அந்த கைக்கு நேரம் பாருங்கள், எல்லோ கலர் பில்டிங் இருக்கா, அதுக்கு அடுத்தாப்புல லேக் பார்க்கு. கரெக்டாக இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் ஆவடி. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர், ஆமாம் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டரில் பூந்தமல்லி ஹைவே ரோடு. அந்த தெரிஞ்சு பாருங்கள், பருத்திப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட், அந்த தென்னை மரத்துக்கு அடுத்தாப்புல அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கா. பருத்திப்பட்டு பக்கத்துலேயே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. இங்கே நியரில் வந்து உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குங்க. அருமையான ஏரியாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்து வீடு இதே சைஸ், இதே வீடு தான். நல்லா செடிகள்லாம் கொடியெல்லாம் வச்சு அற்புதமாக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஏரியா, தண்ணி வசதி நல்லா அருமையான தண்ணி வசதி. பக்கத்தில் நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியாங்க பாருங்கள். அங்கே கூட லைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியா. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள் 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க, நெகர்சபிள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.